Hi friends, welcome to Shiny's Healthy Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் வேணால் கடாயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். பாருங்கள், இப்போது இந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளி, அதனால் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 எடுத்துட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ உப்பு சேர்த்துட்டோம். நல்லா இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா மசிச்சு பாருங்கள், நல்லா மசித்த விட்டு பார்க்கணும். நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமை வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் முருங்கைக்காய் 2 ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த முருங்கைக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இதை வதக்கும் போது உங்களுக்கு அந்த ஆயில் எல்லாம் வெளியில் வரும், தனியாக பிரிஞ்சு வரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த ஆயில் எல்லாம் தனியாக வருது பாருங்கள், பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். இது நீங்கள் குக்கரில் வைக்கல, நீங்கள் தனியாக பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வேக வைங்க. பாருங்கள், இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல கிரேவி ஃபார்மில் நமக்கு வந்துருச்சு. பாருங்கள், இந்த முருங்கைக்காய் கிரேவி கரெக்டான ஃபார்மில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.